அலகு 3 கல்வி உரிமைகள். கல்வி உரிமைகள். அறிமுகம். மக்களுக்கும் தேசத்திற்கும் கல்வி மிகவும் முக்கியமானது. குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படி கல்வியாகும். குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படி கல்வியாகும். கல்வி ஒருவரின் அறிவு, திறன்கள், மதிப்புகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது. இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது. கல்வியின் முக்கியத்துவம். கல்வி என்பது ஒருவர் பெற்ற எழுத்தறிவை மட்டும் குறிப்பதன்று. இது எழுத்தறிவை விட மேம்பட்டதாகும். கல்வியின் மூலம் காரணத்தை ஆய்ந்து அறிதல், வாழ்வியல் திறன்களை வளர்த்தல், எது சரி எது தவறு என்பதனை அறிதல், ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்தல். கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் பெறுவது அல்ல. எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கமும் அல்ல. உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதே கல்வியின் உன்னத நோக்கம். மகாத்மா காந்தி. ஒருவர் பரந்த மனப்பான்மையை பெற கல்வி உதவுகிறது. இது மூடநம்பிக்கைகளை சூப்பர்ஸ்டிஷன் நீக்குகிறது. சமூகம், சூழ்நிலை மற்றும் அரசியல் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க கல்வி உதவுகிறது. இது ஞானத்தை வளர்க்கிறது. நாம் அறிந்து கொள்வோம். அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே என்று தொடங்கிய தனது சொற்பொழிவால் சுவாமி விவேகானந்தர் பரவலாக
அனைவராலும் அறியப்படுகின்றார். கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு. சுவாமி விவேகானந்தர். நாம் அறிந்து கொள்வோம். குருகுலம் என்பது பண்டைய இந்தியாவில் பின்பற்றிக் கொண்டிருந்த கல்வி முறையாகும். குரு ஆசிரியர் மற்றும் சிஷ்யா மாணவர் ஆசிரமத்தில் வசித்து வந்தனர். கல்வி உரிமைகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை உண்டு. ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை உண்டு. இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்வதற்கு என்ஷூர் கல்வி உரிமை சட்டம் RTE உள்ளூர் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் வெவ்வேறு பொறுப்புகளை அளித்துள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்வதற்கு என்ஷூர் கல்வி உரிமை சட்டம் RTE உள்ளூர் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் வெவ்வேறு பொறுப்புகளை அளித்துள்ளது. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை கல்வி உரிமை சட்டம் 2009 விவரிக்கிறது. கல்வி அனைவருக்கும் பாகுபாடின்றி எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கல்வி தேவை அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும். இது குழந்தையின் ஆளுமையை வடிவமைக்க வேண்டும். கல்வி முறையின்படி கல்வியானது குழந்தையை மையமாக கொண்டிருக்க வேண்டும். செயல்பாடு நாம் செய்வோம். புதிருக்கு விடை காண்க. குறிப்புகள்: நான் அழுக்காக இருக்கும்
பொழுது அழுக்காக இருக்கும் பொழுது வெண்மையாகவும் தூய்மையாக இருக்கும் பொழுது கருப்பாகவும் இருப்பேன். நான் யார்? நான் இளம் வயதில் உயரமாகவும் வயதாகும்போது குட்டையாகவும் இருப்பேன். நான் யார்? உலர்ந்திருக்கும் பொழுது நான் ஈரமாக்கப்படுவேன். நான் யார்? உலர்ந்திருக்கும் பொழுது நான் ஈரமாக்கப்படுவேன். நான் யார்? எனக்கு கழுத்து உண்டு, ஆனால் தலை இல்லை. நான் யார்? நூல் துண்டு, பென்சில், கரும்பலகை, நீர்க்குடுவை. இந்நான்கு பொருட்களின் பெயர்களே இங்கு கேட்கப்பட்ட 4 வினாக்களுக்கான விடையாக இருக்கின்றன. அவற்றை சரியான விடை எதுவென்று யோசித்து விடை எழுத வேண்டும். சட்டமன்ற பிரிவு 3 பட்டியல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் ஆகும். கல்வி பொது பட்டியல் பிரிவின் கீழ் வருகிறது. கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள். கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள்: தொடக்க கல்வி நிறைவடையும் வரை எந்த மாணவரும் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படுவதில்லை. அனைத்து தனியார் பள்ளிகளிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. கல்வியின் தரத்தில் முன்னேற்றம். ஒவ்வொரு 3 ஆண்டுக்கும் பள்ளி உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நிதி பகிரப்படும். தேசிய கல்வி கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை இந்திய மக்களிடையே கல்வியை மேம்படுத்துவதற்காக 2019ஆம் ஆண்டில் இந்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை NPE வடிவமைத்துள்ளது.
வடிவமைத்துள்ளது. தேசிய கல்வி கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை தொடக்க கல்வி முதல் கல்லூரி வரையிலான அனைத்து கல்வி முறைகளையும் உள்ளடக்கியது. நாம் அறிந்து கொள்வோம். முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968 செயல்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக 1986 செயல்படுத்தப்பட்டது. குழந்தை தொழிலாளர். குழந்தை தொழிலாளர் முறை நமது நாட்டில் அனுமதிக்கப்படவில்லை. அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி கிடைக்க உரிமை உண்டு. அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி கிடைக்க உரிமை உண்டு. கல்வி திட்டங்கள். முன்னாள் தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் கு. காமராசரால் செயல்படுத்தப்பட்ட இலவச மதிய உணவு திட்டம் இன்றியமையாத கல்வி திட்டமாக விளங்குகின்றது. இந்திய கல்வி முறை முக்கியமாக 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை தொடக்க நிலை, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை. தொடக்க நிலை, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை. அனைவருக்கும் கல்வி இயக்கம். அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA. கல்வி உரிமை சட்டம். கல்வி உரிமை சட்டம் RTE போன்றவற்றால் கல்வியில் வியத்தகு முன்னேற்றம் அடைந்துள்ளது. அனைவருக்கும் கல்வி இயக்கம் 2001 ஆண்டில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல். 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல். கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA. அனைவருக்கும்
இடைநிலை கல்வி திட்டம் RMSA மற்றும் ஆசிரியர் கல்வி TE ஆகிய முந்தைய எஸ்ட்வைல் 3 திட்டங்களை இணைத்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் SS ஏற்படுத்தப்பட்டது. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA 2009ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் குறைந்தபட்ச கல்வியின் அளவை 10ஆம் வகுப்புக்கு உயர்த்துதல். பின்னர் 2018ஆம் ஆண்டில் இந்திய அரசு மழலையர் கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்வியை இணைத்து ஒரே திட்டமாக வழங்க விரும்பியது. இந்த திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் SS ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் SS என்று அழைக்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் SS குறிக்கோள்கள்: தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல். கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல். பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல். மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல். பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல். மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல். கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. நாம் அறிந்து கொள்வோம். பெருந்தலைவர் கு. காமராசர் கல்விக்கு ஆற்றிய தொண்டினை போற்றும் வகையில் அவரின் பிறந்த நாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நாட்டின்
அனைத்து குடிமக்களும் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் பல உள்ளன என்பது உனக்கு தெரியுமா? நாட்டின் அனைத்து குடிமக்களும் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் பல உள்ளன என்பது உனக்கு தெரியுமா? குடிமகன் என்பதற்கு என்ன பொருள் அம்மா? குடிமகன் என்பதற்கு என்ன பொருள் அம்மா? குடிமகன் என்பது ஒரு நாட்டின் உறுப்பினராக இருக்கும் ஒரு நபர் ஆவார். ஒரு குடிமகன் நாடு தனக்கு வழங்கியுள்ள உரிமைகளை அனுபவிப்பவன் ஆவான். குடிமகன் என்பது ஒரு நாட்டின் உறுப்பினராக இருக்கும் ஒரு நபர் ஆவார். ஒரு குடிமகன் நாடு தனக்கு வழங்கியுள்ள உரிமைகளை அனுபவிப்பவன் ஆவான். சரி, இந்த விதிமுறைகளை குடிமக்களுக்காக அமைப்பது யார்? சரி, இந்த விதிமுறைகளை குடிமக்களுக்காக அமைப்பது யார்? உங்களுக்கு தெரியுமா? இந்திய குடியுரிமையை பெற ஒரு வெளிநாட்டவர் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் குடியிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமையை பெற 12 ஆண்டுகள் இந்தியாவில் குடியிருக்க வேண்டும். இந்திய குடியுரிமையை பெற ஒரு வெளிநாட்டவர் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் குடியிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமையை பெற 12 ஆண்டுகள் இந்தியாவில் குடியிருக்க வேண்டும். இந்த விதிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு அமைக்கிறது. ஒரு நாட்டின் விதிமுறைகளின் தொகுப்பு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. ஒரு நாடு சீராக இணைந்து செயல்பட அரசியலமைப்பு சில விதிமுறைகளை வகுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு ஆகும். இவற்றின்
அசல் ஆவணம் கையால் எழுதப்பட்டதாகும். அதனால்தான் இந்த விதிமுறைகளை பின்பற்றினால் நாங்கள் பொறுப்பு மிக்கவர்களாவோம் என்று எனது ஆசிரியர் கூறினார். அரசியலமைப்பு குடிமக்களை பொறுப்பு மிக்கவர்களாக உருவாக்குகிறதா? அரசியலமைப்பு குடிமக்களை பொறுப்பு மிக்கவர்களாக உருவாக்குகிறதா? ஆம், இது நம் நாட்டின் அனைத்து மக்களையும் பொறுப்புமிக்க குடிமக்களாக்க உதவுகிறது. குழந்தைகளின் உரிமைகள். குழந்தைகளின் உரிமைகள் உலகம் முழுவதும் வெவ்வேறான கொள்கைகள் மற்றும் உரிமைகள் உள்ளன. ஒவ்வொரு குழந்தையும் சமமாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய குழந்தைகளுக்காக சில உரிமைகள் உள்ளன. குழந்தைகள் வாழ்வதற்காகவும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்காகவும் இவ்வுரிமைகள் நடைமுறையில் உள்ளன. காவ்யாவும் அவளது தந்தையும் குழந்தைகளின் உரிமைகளை பற்றி பேசுவதை பார்ப்போம். குழந்தைகளின் உரிமைகள். உலகம் முழுவதும் வெவ்வேறான கொள்கைகள் மற்றும் உரிமைகள் உள்ளன. ஒவ்வொரு குழந்தையும் சமமாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய குழந்தைகளுக்காக சில உரிமைகள் உள்ளன. குழந்தைகள் வாழ்வதற்காகவும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்காகவும் இவ்வுரிமைகள் நடைமுறையில் உள்ளன. காவ்யாவும் அவளது தந்தையும் குழந்தைகளின் உரிமைகளை பற்றி பேசுவதை பார்ப்போம். அப்பா, குழந்தைகளுக்கு ஏதேனும் உரிமைகள் உள்ளனவா? அப்பா, குழந்தைகளுக்கு ஏதேனும் உரிமைகள் உள்ளனவா? ஆம் காவ்யா, உலகம் முழுவதும் பல நாடுகள் குழந்தைகளுக்காக சில அடிப்படை உரிமைகளை உருவாக்க ஒப்புக்கொண்டன. அவற்றில் நம் நாடும் ஒன்று. ஆம் காவ்யா, உலகம் முழுவதும் பல நாடுகள் குழந்தைகளுக்காக சில அடிப்படை உரிமைகளை உருவாக்க ஒப்புக்கொண்டன. அவற்றில் நம் நாடும் ஒன்று.
உண்மையாகவா? அப்பா, இதை பற்றி மேலும் விளக்கமாக கூற முடியுமா? உண்மையாகவா அப்பா? இதை பற்றி மேலும் விளக்கமாக கூற முடியுமா? நிச்சயமாக. குழந்தைகளுக்கான 4 முக்கிய உரிமைகள் உள்ளன. அவை: 1. உயிர் வாழ்வதற்கான உரிமை. 2. வளர்ச்சிக்கான உரிமை. 3. பாதுகாப்பு உரிமை. 4. பங்கேற்பதற்கான உரிமை. உயிர் வாழ்வதற்கான உரிமை. அப்பா, உயிர் வாழ்வதற்கான உரிமை பற்றி விளக்க முடியுமா? உயிர் வாழ்வதற்கான உரிமை பற்றி விளக்க முடியுமா? இது ஒவ்வொரு குழந்தைக்கும் குறைந்தபட்சம் தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வதாகும். மேலும் இது அனைத்து குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுகிறது. 6 வயதிற்குட்பட்ட மற்றும் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட 6 வயதிற்குட்பட்ட மற்றும் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறு உரிமைகள் உள்ளன. ஏனெனில் இரு பிரிவு வயதினரின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான தேவைகள் வேறுபடுகின்றன. மிகவும் ஆர்வமாக உள்ளது. உயிர் வாழ்வதற்கான உரிமை பற்றி வேறு என்ன செய்தி உள்ளது? வேறு என்ன செய்தி உள்ளது? வாஸ் திட்டமும் அதன் ஒரு பகுதியாகும். அதை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? வாஸ் அந்த திட்டத்தில் என்ன செயல்பாடு நடைபெறுகிறது? அப்பா, அந்த திட்டத்தில் என்ன செயல்பாடு நடைபெறுகிறது அப்பா? வாஸ் என்பது நீர், வாட்டர், சுகாதாரம், சானிடேஷன் மற்றும் தூய்மையை, ஹைஜீன் குறிக்கும். வாஸ் என்பது நீர், சுகாதாரம், தூய்மையை குறிக்கும். வாஸ் என்பது வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன் குறிக்கும்.
குடிநீர் மற்றும் பிற தேவைகளுக்கு சுத்தமான நீர் கிடைக்க வேண்டும் என்பது இதன் பொருளாகும். நீர் மூலம் பரவும் நோய்கள் பல உள்ளன. எனவே அந்நோய்களை தவிர்க்க பாதுகாப்பான நீரை பெறுதல் என்பது மிக அவசியமாகும். ஆம் அப்பா, உணவுக்கு முன்னும் பின்பும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் என்று என் ஆசிரியர் கூட கூறினார். மிகவும் நல்லது. கைகளை சோப்பை கொண்டு கழுவுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் வாஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். எதிர்வீட்டு குழந்தை முத்து கடந்த வாரம் சில துளிகள் மருந்து உட்கொள்வதை நான் பார்த்தேன். இது உயிர் வாழ்வதற்கான உரிமையின் ஒரு பகுதியா அப்பா? ஆம் காவ்யா, அது இளம் பிள்ளை வாதத்திற்கான போலியோ டிராப்ஸ் மருந்து. சில நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க அவர்களுக்கு பல வகையான தடுப்பூசிகள், வேக்சின்ஸ் மற்றும் சொட்டு மருந்துகள், டிராப்ஸ் வழங்கப்படுகின்றன. மிகவும் அருமையப்பா, மிகவும் அருமை அப்பா. வளர்ச்சிக்கான உரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் பள்ளி செல்லவும், தன் வாழ்க்கை திறன்களை வளர்த்து கொள்ளவும் உரிமை உண்டு. குழந்தைகளின் வளர்ச்சிக்கான உரிமை பற்றி ஆசிரியர் விஜயா அவர்கள் இன்று கற்பிக்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் பள்ளி செல்லவும், தன் வாழ்க்கை திறன்களை வளர்த்து கொள்ளவும் உரிமை உண்டு. குழந்தைகளின் வளர்ச்சிக்கான உரிமை பற்றி ஆசிரியர் விஜயா அவர்கள் இன்று கற்பிக்கிறார். மித்ரா பள்ளிக்கு வருவது உங்களுடைய உரிமை என்பது உனக்கு தெரியுமா? மித்ரா பள்ளிக்கு வருவது உங்களுடைய உரிமை என்பது உனக்கு தெரியுமா?
அரசு பள்ளியில் நீங்கள் சேர்க்கை பெறுவதை யாராலும் தடுக்க இயலாது என்பதை நீ அறிவாயா? உண்மையாகவா? எனது வீட்டிற்கு அருகில் பள்ளிக்கு செல்லாத சில குழந்தைகளை நான் பார்க்கிறேன். ஆம், நீ பார்க்கலாம். ஆனால் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளிக்கு செல்வதற்கான உரிமை உள்ளது. அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்குவது அரசின் கடமையாகும். கவர்மெண்ட் அரசின் கடமையாகும். அப்படியா? நான் அவர்களின் பெற்றோர்களுக்கு இதை தெரிவித்து அக்குழந்தைகளை நாளை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு முயற்சி செய்கிறேன். அது மிகவும் நல்லது மித்ரா. செயல்பாடு சிந்தித்து எழுதுக. பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கண்டால் நீ என்ன செய்வாய்? இதற்குரிய விளக்கங்களை இங்கு 3 குறிப்புகளாக எழுதவும். குழந்தை வருமானம் பெற்றோர்களுக்கு அவமானம். குழந்தை வருமானம் பெற்றோருக்கு அவமானம். குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாது. அதாவது அவர்கள் கல்வி கற்கும் வயதில் வருமானம் ஈட்டுவதற்காக எந்த விதமான தொழிலுக்கும் அனுப்பக்கூடாது. அது இந்திய அரசியல் சாசனத்தின்படி குற்றச் செயலாகும். பெற்றோருக்கும் வேலை வாங்குவதற்கும் உரிய தண்டனை கிடைக்கும். குழந்தை தொழிலாளிகள். படத்தில் என்ன காண்கிறீர்கள்? குழந்தைகள் பல்வேறு இடங்களில் பல்வேறுபட்ட தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களை குழந்தை தொழிலாளர்கள் சைல்டு லேபர் என அழைக்கின்றோம். 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை வேலை செய்ய கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதமானது ஆகும். 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை வேலை செய்ய கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதமானது ஆகும். உண்மையாகவா? குழந்தை தொழிலாளர்களாக வேலை செய்யும் குழந்தைகளை கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறார் உதவி மைய எண் சைல்ட் லைன் நம்பர்
சிறார் உதவி மைய எண். சைல்ட் லைன் நம்பர். சைல்ட் லைன் நம்பர். குழந்தைகளுக்கான உதவி எண் 1 0 9 8 1 0 9 8 10 9 8 என்ற எண்ணை அழைத்து தெரிவிக்க வேண்டும். 1 0 9 8 அழைத்து தெரிவிக்க வேண்டும். சரி, இந்த எண்ணை எந்த நேரத்திலும் நான் தொடர்பு கொள்ளலாமா? அதற்கு எவ்வளவு கட்டணம் ஆகும்? நீங்கள் எந்த நேரத்திலும் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மேலும் அந்த அழைப்பிற்கு கட்டணம் கிடையாது. நீங்கள் ஒரு குழந்தை தொழிலாளியை கண்டால் முதலில் அவன் அல்லது அவளுடன் பேசுங்கள். அவர்கள் அந்த வேலையை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் சிறார் உதவி மைய எண்ணுடன் தொடர்பு கொண்டு அத்தகவலை தெரிவிக்கலாம். அவர்கள் அக்குழந்தைக்கு உதவுவார்கள். பாதுகாப்பு உரிமை. பாதுகாப்பு உரிமை அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உரிமை குழந்தைகளுக்கு உள்ளது. இந்திய அரசு இதற்கான சட்டங்களை உருவாக்கியுள்ளது. ராமன் மற்றும் கவிதாவின் தாய் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை பற்றி அக்குழந்தைகளிடம் கலந்துரையாடுவதை கேட்போம். உங்கள் உடலில் எவரும் தொடக்கூடாத பகுதிகள் எவை என்பதை கூறுங்கள். உங்கள் உடலில் எவரும் தொடக்கூடாத பகுதிகள் எவை என்பதை கூறுங்கள். உதடுகள், மார்பு மற்றும் என் கால்களுக்கு இடையில்
உதடுகள், மார்பு மற்றும் என் கால்களுக்கு இடையில். ஆம், உடலின் இப்பகுதிகளில் யாராவது உங்களை தொட்டால் நீங்கள் யாரிடம் கூறுவீர்கள்? உங்களைப் போலவே நம்பிக்கைக்குரிய வயதில் மூத்த ஒரு பெரியவரிடம் கூறுவோம். உங்களைப் போலவே நம்பிக்கைக்குரிய வயதில் மூத்த ஒரு பெரியவரிடம் கூறுவோம். உடலின் இப்பகுதிகளில் ஏதேனும் ஒன்று அல்லது அனைத்து பகுதிகளிலும் அல்லது வேறு ஏதாவது பகுதியில் யாராவது உங்களை தொட்டால் நீங்கள் பயப்படுவீர்களா? உடலின் இப்பகுதிகளில் ஏதேனும் ஒன்று அல்லது அனைத்து பகுதிகளிலும் அல்லது வேறு ஏதாவது பகுதியில் யாராவது உங்களை தொட்டால் நீங்கள் பயப்படுவீர்களா? இல்லை அம்மா, நான் பயப்பட மாட்டேன். ஆம், மேலும் நான் என் குரலின் உச்சத்தில் கத்தி உதவிக்காக கூச்சலிடுவேன். ஆம், மேலும் நான் என் குரலின் உச்சத்தில் கத்தி உதவிக்காக கூச்சலிடுவேன். குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன. நீங்கள் செய்ய வேண்டியவை ஆபத்திலிருந்து விலகி நம்பிக்கையுடன் இருத்தலே ஆகும். குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன. நீங்கள் செய்ய வேண்டியவை ஆபத்திலிருந்து விலகி நம்பிக்கையுடன் இருத்தலே ஆகும். நம்பிக்கையுடன் இருத்தலே ஆகும். எங்களை பாதுகாக்க வேறு விதிமுறைகள் ஏதாவது உள்ளனவா? எங்களை பாதுகாக்க வேறு விதிமுறைகள் ஏதாவது உள்ளனவா? ஆம், எந்த நபரும் குழந்தைகளை தாக்கவோ அல்லது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ கூடாது என்ற மற்றொரு விதிமுறையும் உள்ளது. ஆம், எந்த நபரும் குழந்தைகளை தாக்கவோ அல்லது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ கூடாது என்ற மற்றொரு விதிமுறையும்
உள்ளது. உண்மையாகவா? ஆம். குழந்தைகள் பாதுகாப்பான சூழலில் வாழ அச்சூழ்நிலையை உருவாக்க பெரியவர்களும் உதவ வேண்டும். குழந்தைகள் பாதுகாப்பான சூழலில் வாழ அச்சூழ்நிலையை உருவாக்க பெரியவர்களும் உதவ வேண்டும். பங்கேற்பதற்கான உரிமை. பங்கேற்பதற்கான உரிமை. குழந்தைகள் அவர்களுக்கு தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்க உரிமை உள்ளது. குழந்தைகள் அவர்களுக்கு தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்க உரிமை உள்ளது. அவற்றை பற்றி கேள்விகள் கேட்டல், கருத்துக்களை பகிர்தல் மற்றும் அவர்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே முடிவெடுத்தல் ஆகியன அடங்கும். இவை குறித்து வகுப்பில் நடைபெறும் கலந்துரையாடலை கவனிப்போம். கலந்துரையாடலை கவனிப்போம். குழந்தைகள் அவர்களுக்கு தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்க உரிமை உள்ளது. அவற்றை பற்றி கேள்விகள் கேட்டல், கருத்துக்களை பகிர்தல் மற்றும் அவர்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே முடிவெடுத்தல் ஆகியன அடங்கும். இவை குறித்து வகுப்பில் நடைபெறும் கலந்துரையாடலை கவனிப்போம். நம் பள்ளியை புதுப்பிக்க உள்ளோம். புதுப்பிக்க உள்ளோம். பள்ளியை மேம்படுத்த உங்கள் பரிந்துரைகள் அல்லது கருத்துக்கள் எங்களுக்கு தேவை. அனைவரும் விவாதித்து ஒரு பட்டியலை உருவாக்க முடியுமா? நம் பள்ளியை புதுப்பிக்க உள்ளோம். பள்ளியை மேம்படுத்த உங்கள் பரிந்துரைகள் அல்லது கருத்துக்கள் எங்களுக்கு தேவை. அனைவரும் விவாதித்து ஒரு பட்டியலை உருவாக்க முடியுமா? அப்படியே செய்கிறோம். அப்படியே செய்கிறோம். சிறிது நேரம் கழித்து பள்ளியை புதுப்பித்தலுக்கான எங்களின் பரிந்துரைகள் பின்வருமாறு. பள்ளியை புதுப்பித்தலுக்கான எங்களின் பரிந்துரைகள் பின்வருமாறு. நம் பள்ளியில் ஒவ்வொரு தளத்திலும் கழிப்பறைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு 4 வகுப்பறைகளுக்கும் குடிநீர் வசதி வேண்டும். குடிநீர் வசதி வேண்டும்.
நாங்கள் அனைவரும் விளையாடுவதற்கு ஏதுவாக விளையாட்டு அறையில் கேரம் போர்டுகள், சதுரங்க பலகைகள், பந்துகள் மற்றும் பூப்பந்து இறகுகள் அதிக அளவில் வேண்டும். நாங்கள் அனைவரும் விளையாடுவதற்கு ஏதுவாக விளையாட்டு அறையில் கேரம் போர்டுகள், கேரம் போர்ட்ஸ், சதுரங்க பலகைகள், செஸ் போர்ட்ஸ், பந்துகள் மற்றும் பூப்பந்து இறகுகள், பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் அதிக அளவில் வேண்டும். அற்புதமான யோசனைகள். இவற்றை நான் தலைமை ஆசிரியருக்கு அனுப்புகின்றேன். நன்றி. நீங்கள் அனைவரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை தெரிவித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. இதுவும் உங்களுடைய உரிமையாகும். உங்களுக்கு தெரியுமா, குழந்தைகளுக்கு அவர்கள் தொடர்பான அனைத்து செயல்பாடுகளிலும் கலந்துரையாடவும் அவற்றை செயல்படுத்தவும் உரிமை உண்டு. சொற்களஞ்சியம். புதுப்பித்தல், சரிசெய்து மேம்படுத்துதல், உயிர் வாழ்தல், தொடர்ந்து வாழ்வதற்கான நிலை. தடுப்பூசி, சில நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவும் மருந்து. பாதுகாப்பு, சில தீமைகளிலிருந்தும் காயங்களிலிருந்தும் காத்தல். தீமைகளிலிருந்தும் காயங்களிலிருந்தும் காத்தல். பொருத்தமற்றது, சரியானதன்று. பொருத்தமற்றது, சரியானதன்று. நினைவு கூர்க. நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் உரிமைகளை அனுபவித்து கடமைகளை செய்தல் வேண்டும். குழந்தைகளுக்கு சிறப்பு உரிமைகள் உள்ளன. குழந்தைகள் தம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக ஆரோக்கியமான உணவை கொண்டிருப்பதற்கான உரிமை உண்டு. குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும் நல்ல கல்வியை பெறவும் உரிமை உண்டு. ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உரிமை குழந்தைகளுக்கு உண்டு. குழந்தைகள் தொடர்பான செயல்களில் பங்கேற்க அவர்களுக்கு உரிமை உண்டு.
அவர்களுக்கு உரிமை உண்டு.